வணக்கம் மக்களே. இந்த சேனல் நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஏன் இப்படி நடக்குது என்பதை எளிய வார்த்தைகள் அமைதியாக பேச போறோம். வாழ்க்கையை சுலபமாக கையாள உதவும் சின்ன லைஃப் ஸ்கில்ஸ்களையும் இங்க பேச போறோம். இது மருத்துவ ஆலோசனை அல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்ள உதவும் பொதுவான விளக்கங்கள் மட்டுமே. இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம் வாங்க மக்களே. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஏன் அதை கண்டினியூ பண்றதை விட கஷ்டமா தோணுது? ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம மைண்ட் என்னைக்காவது ஒத்துழைக்காத ஃபீலிங் என்னைக்காவது இருந்திருக்கா? எனக்கு இருந்திருக்குங்க. ஒரு வேலையை செய்யும் போது பரவாயில்ல, ஆனா ஆரம்பிக்கவே ஒரு சோம்பேறித்தனம், ஒரு பயம் மாதிரி தோணும். இது சோம்பேறித்தனம் இல்ல, இது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுற விதம். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் சில கொஸ்டின்ஸ் கேட்கும். இது எவ்வளவு டைம் ஆகும்? இது கஷ்டமா இருக்குமா? இதை கரெக்டா செஞ்சு முடிப்பேனா? இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நம்ம பிரெயினுக்கு பிடிக்காது. ஏன்னா பிரெயினுக்கு எப்பவுமே ரொட்டீனான சேஃபான டாஸ்க் பண்ணி தான் பழகும். புதுசா ஒரு வேலை செய்யறோம், இல்ல புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண போறோம்னா அதனால ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுமோ, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஆபத்து வந்துருமோ பிரெயின் யோசிக்கும். அதனாலதான் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி இது அப்புறமா பாத்துக்கலாம், இது இப்ப வேண்டாமே சொல்லி அந்த வேலையை தள்ளி போட சொல்லும். இது நம்மளை கெடுக்கிறதுக்காக இல்ல, நம்மளை காப்பாற்றணும். இது நல்ல இடத்துல தான் பிரெயின் யோசிக்குது. ஆனா அந்த வேலையை ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்ச போதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் போக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வேலையை நம்ம செய்யறப்போ இது ஆபத்தான வேலையில போல இருக்கே, இது கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினுக்கு நம்பிக்கை வரும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு அதிகமான மனசக்தி தேவை. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றப்போ முடிவெடுக்கணும், பிளான் பண்ணணும், கவனத்தை வேற விஷயத்துல இருந்து மாத்தி ஒழுங்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாமே பிரெயினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரான ஒர்க். ஆனா ஒரு தடவை நம்ம செய்ய ஆரம்பிச்ச போதும் பிரெயினுக்கு அது ஈஸி ஆயிடும். ஆரம்ப கட்டத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ப்ராக்ரஸ் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வாக்கிங் போறோம் வெயிட் லாஸ் பண்றதுக்காக. ஆனா 1 வீக்ல வெயிட் லாஸ் ஆகுமா? ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயிட் லாஸ் ஆகும். ஆனா ஸ்டார்டிங்ல வெயிட் லாஸ் ஆகாதப்போ பிரெயின் என்ன சொல்லுனா, எதுக்கு இன்னைக்கு எந்திரிச்சு பேசாம தூங்கிடலாம் சொல்லிட்டு தூங்க சொல்லும். எதுக்கு இன்னைக்கு போய் வாக்கிங் பண்ணிட்டு நம்ம டிமோட்டிவேட் பண்ண பாக்கும். ஆனா அது பேச்ச கேட்காம நீங்க டெய்லி ஒழுங்கா வாக்கிங் போனீங்கன்னா within a few weeks, a few months நீங்க நல்லபடியா வெயிட் லாஸ் ஆக பாப்பீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுறத நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல் தான் டோபமைன். நீங்க ஒரு புக்கு படிக்கிறப்போ, ஒரு இமெயில படிச்சு முடிக்கிறப்போ, ஒரு டாஸ்க் டிக் பண்ணி முடிக்கிறப்பெல்லாம் இந்த டோபமைன் சிக்னல் போகும். டோபமைன்னா இது நல்ல விஷயம்னு நம்ம பிரெயினுக்கு உணர வைக்கிற ஒரு ஹார்மோன். அதனாலதான் ஒரு சின்ன வேலையை முடிச்ச பிறகு மனசு லேசா சந்தோஷப்படும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த சந்தோஷம் தான் இன்னும் கொஞ்சம் அந்த வேலையை செய்யலாம்னு சொல்லி நம்மள மோட்டிவேட் பண்ணும். ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் டோபமைனை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா செக்ரீட் பண்ண வைக்கும். அதுவே மொமெண்டம், அதாவது வேகத்தை உருவாக்கும். இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் எப்பயுமே யோசிக்கிற ஸ்டேட்ல இருக்கும். ஆனா ஆரம்பிச்ச பிறகு அது எக்ஸிகியூஷன் மோடுக்கு மாறிடும். அதனாலதான் ஒரு ஒர்க்கை எப்பயுமே 5 நிமிஷம் மட்டும் செய்யலாம் சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க. ஈஸியா அப்புறம் 30 மினிட்ஸ் அந்த ஒர்க் எக்ஸைட்மெண்ட்ல இறங்கி நீங்க முடிச்சிருவீங்க. சோ இன்னொரு ஈஸியான ஒரு ஒர்க்கவே என்னன்னா, ஒரு வேலையை ஃபுல்லா முடிக்கணும் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் அதை ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி ஆரம்பிங்க. இந்த ஒரு சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் யுவர் திங்கிங் நம்மளுடைய பிரெயினோடைய எதிர்ப்பை குறைக்கும். அதாவது இது கஷ்டமான டாஸ்க்ல கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஈஸியா அந்த வேலைக்குள்ள களத்துல இறங்கி நீங்க முடிச்சிருவீங்க. ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு வேலையை ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடாது, கஷ்டம்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான நீங்க ஒரு வீக்கான பர்சன் கிடையாது. உங்க பிரெயினுக்கு ஸ்டார்டிங் மோட்டிவேஷன் இல்ல, அந்த மோட்டிவேஷன் நீங்க ஒர்க்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். சோ எப்பயுமே ஒரு ஒர்க்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேகத்துல நீங்க அந்த டாஸ்கை ஈஸியா முடிச்சிருவீங்க. நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையை சுலபமாக்கும் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை மக்களே.